வெல்கம் டு த சிஎஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் கிரிக்கெட் பேட்டிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் மிஷின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் மிஷின்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணி நான் உள்ளே போகிற மாதிரிங்க. இதில் வந்து 2 சாப்டர் முடிச்சிட்டேன். அதாவது இப்போ செகண்ட் சாப்டர் வந்து பாதி போயிட்டேன், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு இங்கே நியூசிலாந்து ஸ்ரீலங்கா இதுன்ட்டேன். ஓகே, என்னெல்லாம் நான் முடிச்சிருக்கிறேன்னு காட்டுறேங்க. முக்கால்வாசி இது முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான், இது இன்னும் கொஞ்சம் நான் ப்ளே பண்ணான்னா முடிச்சிடுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு நான் விளையாடும்போது. உங்களுக்கு இது நீங்கள் பழக உங்களுக்கு கரெக்ட் ஆகிக்கும். சரிங்க, நான் இப்போ வந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா உள்ளே போகிற மாதிரிங்க. 203 ரன்ஸ் தேவை 96 பால்ஸ்க்கு. ஸோ இது உள்ளே போது வெயிட்டுங்க. ஸோ கான்வேக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மட்டும் முடித்தா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கான்வே வந்து 105 ரன் அடிக்கணும், 4 4 7 6 அடிக்கணும். ஸோ விக்கெட் வந்து ஒரு விக்கெட் தான் விடணுமாம்மா. ஸோ நம்ம வந்து ரெடி கொடுத்துக்கிறேன். நான் முதல்ல ஜாய்ஸ்டிக் மாற்றிக்கிறேங்க, அது உள்ளே போய்ட்டு மாற்றணும். எனக்கு கொஞ்சம் அது இதாக இருந்துச்சுங்களா, பட்டன் கிளிக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, என்னங்க இது உள்ளே போக மாட்டேங்குது. ஒரு வழி போயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மன்னிக்கணும். கொஞ்சம் ஃபோன் ரொம்ப கொஞ்சம் லேக் பிரச்சனை இருக்குது. அந்த கஷ்டம்லாம் தந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போட்டுருக்கிறேன், அதுக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள் பொசிஷன் எடுத்துட்டேன். ஸோ இவர் என்ன பால் போடுறாருன்னு, ஃபஸ்ட்டு பால் வந்து நீங்கள் எப்பவுமே மேக்ஸிமம் டிஃபென்ஸ் ஆடுங்க. இவர் வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலரு, அது பவுலர் நேமையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் வந்து நான் கரெக்டாக டேரக்ஷனும் பொசிஷனும் கொடுத்துட்டேன். ஸோ பேட்டில் பார்த்தோன்னா பர்ஃபெக்டில் விழுதுங்களா, ஷார்ட் டேரக்ஷன். நீங்கள் வந்து டைமிங் மட்டும் கரெக்டாக வைக்கணும். எனக்கு இப்போ ஆவரேஜாக வருது. இப்போ 125 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு பால் இவர் போடுறாரு. ஹையஸ்ட் ஸ்பீடு இவருக்கு இவ்வளோ தான். ஸோ செகண்ட் பால் அவர் என்ன பால் போடுறாருன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பாலை வச்சு மேக்ஸிமம் ஒரு ஸ்லோ ரன் தான் ட்ரை பண்ணுவார். ஸோ நீங்கள் அதை ஆடுங்க. அச்சோ, ஸ்லோ ரன் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சாரி கைஸ், நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பால் கண்டிப்பாக அவர் 120 to 125 தான் போடுவார்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பால் ஸ்லோ பண்ணிட்டாரு. ஸோ மேக்ஸிமம் அதே தான் நான் இப்போ லாஃப்ட் கொடுத்து ஆடுறேன். ஸோ இட்ஸ் அ சிக்ஸர். பார்த்தீங்களா, ஒரு 128 கிலோமீட்டர் இதுக்குள்ளே அவரோட ஸ்பீடான பாலை போட்டார். ஸோ அந்த பால் 6 ஆயிடுச்சு. கரெக்டாக நான் ஒன்றும் பண்ணல, சும்மா டேரக்ஷன் கொடுத்தேன். அவர் சும்மா கணிக்க மட்டும் தான் நம்ம செய்கிறோம். கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுங்க. ஸோ இந்த இதுக்கு நம்ம பேட்டிங் டிப்ஸ் வேணும்னா அந்த டைமிங் எப்படி வைக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு டைமிங் வீடியோன்னு இருக்குங்க, நான் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் அடுத்த பால் பாருங்கள். அடுத்த பால் அதே மாதிரி தான் போட்டார். நான் அது கண்டுக்கல அதிகமாக, சும்மா இது தான் வச்சேன். அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் பால் அவர் என்ன போடுறான்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ரெடியாக வைக்கிறேன். இப்போ ஸ்லோ ரன் பார்த்தீங்களா, ஒரு கையில் இருக்கிற ஆங்கிளாக வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரோக்ஸே ஆடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் பாருங்கள், பார்த்தீங்களா ஸ்லோ ரன் கரெக்டாக மிடில் ஆஃப் த பிச் வந்தோன்னு நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சளவு ஃபாஸ்டர் பால் வந்துச்சுன்னா அவர் கையிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிடுங்க. மீடியம்னா கொஞ்சம் ஒரு இது மிடில் ஆஃப் த பிச்சுக்கு தாண்டி கொஞ்சம் இந்த இது பின்னாடி வச்சு எடுக்கணும். கையிலேருந்து ரிலீஸ் ஆனால் ஒரு 5 செகண்டில் அடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஸ்லோ ரன்னா கொஞ்சம் பிச்சாகிறது கொஞ்சம் முன்னாடி. ஸோ இங்கே அடுத்த பால் இது அவர் வந்து நான் டைமிங் வந்து கவனிக்கலனாலும் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக நான் வந்து 13 ரன்னோ 14 ரன்னோ அடிச்சிருப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஓவர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யார் போடுறா, சீக்கிரம் போங்க ப்ரோ. ஆஞ்சலோ மேத்யூஸ், இவர் வந்து ஃபாஸ்ட் பவுலரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பால் நான் கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஸோ இன்னும் கான்வேக்கு நான் இன்னும் முடிக்கலை. ஏன்னா நான் ஒரு ஃபின்னாலனுக்கு தான் நான் 6 அடித்தேன். நான் கான்வேக்கு மிஷின் முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறதாச்சும் அவர் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு பாலே இன்ஸ்விங்கில் தான் போடுறாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பால் என்ன பால் போடுறேன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு ஆடி பார்க்குறேன். மேக்ஸிமம் நீங்கள் விக்கெட் விடாமே ஆடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அடிச்சு ஆட நல்லா இருக்கும். இது பால் நியூ பால்னால கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் வைக்க கஷ்டமாக தான் இருக்கும். நான் பழசாச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆடலாம். நீங்கள் எப்படி வச்சாலும் உங்களுக்கு 6 தான் போகும். இதில் நீங்கள் அது வரைக்கும் ஆடுங்க, ஒரு 10 ஓவர் வரைக்கும் பார்த்து ஆடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஸ்பீடாக தான் போட்டார். ஸோ என்னால் இது பண்ண முடியல. ஸோ இந்த பால் கொஞ்சம் மீடியமாக போடுவார்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதே தான் 121 கிலோமீட்ரு. நான் இது ஒழுங்காக டைமிங் வைக்கல. ஐயோ, தெரியாமல் 2வது ரன் ஓடிட்டேன். சாரி கேஸ், டைவ் ஒழுங்காக பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு லேக் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த ரிவ்யூ மிச்சமாக வைங்க. நான் கொஞ்சம் வீடியோ ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். ஸோ ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த இது விக்கெட் விடாமல் நீங்கள் ரன் அவுட் மெயினாக ஆகாதீங்க. எனக்கு வந்து இந்த பட்டன் தெரியாமல் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியல. ஸோ இந்த பால் அவர் போன பால் என்ன பால் போட்டார்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ரிவ்யூ பண்ணதுனால அவர் ரீபால் போடுறாரு.
இது மீடியமாக போட்டார் 136. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அடுத்த பால் கொஞ்சம் அவர் என்ன பால் போடுறேன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஸ்லோ ரவுனாக இருந்துச்சுன்னா இந்த பால் நான் பெரிய ஷாட் ஆடலாம். ஸோ இங்கே இந்த பேக்லேயே பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டு இல்லாத இதுதான் இருக்கும். கொஞ்சம் பவர் பிளேயில் உங்களுக்கு அடிக்கிறது கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு 2s and 3s நீங்கள் மெயினாக ஓடாடுவீங்க. ஆனால் ஃபீல்டுக்கிட்ட கரெக்டாக அடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஓடணும், அப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுதான் பவர் பிளேயில் ரன் ஸ்கோர் பண்ணுறது. மேக்ஸிமம் 2 ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இவர் வந்து போன பால் ஸ்பீடு கரெக்டாக நான் பார்க்காததுனால இந்த பால் அதே மாதிரி தான் ஆடுறேன். ஏன்னா இவர் கொஞ்சம் வந்து அட்டாக்கிங் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணலாம். இங்கே நீங்கள் இப்போ வந்து 135 போட்டிருக்கீங்க, நான் குட்டில் தான் வந்துச்சு, எனக்கு பவுண்ட்ரி போகல. அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ முடிஞ்சளவுக்கு பாலுக்கு பால் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக பேட்டிங் டிப்ஸ் வரும். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இந்த இது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். முடிஞ்சளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த பால் ஒரு ஸ்லோ ரன் போடுறது நீங்கள் கையிலேருந்தே மேக்ஸிமம் ரீட் பண்ண பாருங்கள். அந்த இதில் ஒரு ஸ்லோ ரன் போடுறது மேக்ஸிமம் மிடில் ஆஃப் த பிச் வந்து தான் அடிப்பேன். ஸோ போயிடுச்சு பாருங்கள் 6 116 கிலோமீட்ரு. ஸோ இந்த பால் ஸ்லோ ரன் போட்டோம்னா நெக்ஸ்ட் பால் அவர் வந்து 140க்கு மேலே ஏற்றிடுவார். அதுவும் நீங்கள் பாகிஸ்தான் பிளேயர்லாம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் போடுவான் 140 போடுவான், ஆவரேஜ் ஸ்பீடு 140 தான் வரும், மிச்சம்லாம் 180 தான் போடுவான். ஸோ அவனை வச்சு கொஞ்சம் ஆடுறது கஷ்டம். ஸோ இந்த பால் ஸ்பீடாக தான் வரும். நான் இதுக்கும் நான் ரெடியாக வைக்கிறேன். ஸோ இருங்க, இதுக்கும் நான் லாஃப்ட் கொடுத்து கரெக்டாக இந்த கேப்பில் ஸ்டோக்ஸ் தான் ஆடணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஸ்பீடாக வர பால் சின்னதாக தப்பு பண்ணாலும் நமக்கு இதாகிடும். ஸோ அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி. நீங்கள் வந்து அந்த இதுக்கு மாதிரி ஏற்றுக்கணும். அவன் அடுத்த பால் ஸ்பீடாக தான் போடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட வேண்டியதுதான். ஸ்லோ ரவுனாக நீங்கள் பார்த்துட்டாங்கனாலே போதும். ஸோ இது பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். எப்போயா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி டைமிங் வைங்க. இதான் லாஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். அடுத்த இதில் வந்து ஸ்பின்னர் யாரோ வருவாங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேக்கு அப்புறம். கரெக்டாக அந்த மாதிரி தான் பண்ணணும். அங்கே பவுண்டரி நீட்டாக போகலாம். டைமிங் மெயினாக வைங்க ப்ரோ, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே இருங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து போன ஓவர் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அசரங்காவை போட்டு பொழந்தேன், அதனால தான் இப்போ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும் ஃபார்வேர்டு பண்ணி போயிருங்க. 93 ரன் ஓவர் வந்து 23 ரன் அடித்தேன், எல்லாமே போயிடுச்சு. சாரி, இந்த இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆனாகாமல் இருந்துருச்சு போல். ஸோ இங்கே இவர் ஓவர்லேயே நான் கொஞ்சம் சொல்லி காட்டுறேன். ஏன்னா பவர் பிளே வந்து ஃபீல்டு வந்து இதாகும். ஆனால் இவர் வந்து ஒரு பேக் சைடு பாருங்கள், கேப் இருக்குதுங்களா, இந்த 2 ஃபீல்டர்கிட்டையும் கேப் இருக்குது, இந்த சைடும் கேப் இருக்குது பாருங்கள். நான் ஆடுற பாருங்க ஆஃப் சைடு, அந்த இடத்துல கேப் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பவுண்ட்ரி கிடைக்கும். டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னுக்கும் நீங்கள் எப்படி பேட்டிங் ஆடணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இவர் பாருங்கள் இந்த ஷார்ட் பால் போட்டார். மேக்ஸிமம் இந்த பால் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் பால் வந்துச்சுன்னா பிச்சான உடனே இது பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு 100 கிலோமீட்டரில் போட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால் ஸ்லோவாக தான் வரும், அது என்னோடய ஒரு கெஸ்ஸு. ஸோ இவர் ஓவர் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா போன ஓவர் ஒரு நல்லா அடித்தேன், அது நல்லா பேசிகிட்டு இருந்தேன், தனியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி. என்னடா அது மைக்கான ஆகிற சவுண்டு கேட்கலேன்னு நினச்சேன், பார்த்தா அது ரெக்கார்டாக தான் விட்டுருச்சு. ஸோ பாருங்கள் இந்த பால் 81 கிலோமீட்ரு அசால்ட்டாக 6 போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். நீங்கள் மேக்ஸிமம் ரவுண்டட் ஆட முடிஞ்சால் உங்களுக்கு பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக இந்த பால் கேப்பில் உங்களுக்கு ஃபுல் பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா இந்த பாலுக்கு இப்படி தான் ஆடணும், இந்த பாலுக்கு இதாகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ மேக்ஸிமம் நான் கிராஃபிக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்ளை பண்ண பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் பேட்டிங் டிப்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஏஐ பற்றி, இந்த பெஸ்ட்டு ஏஐ செட்டிங் என்ன, அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏதோ ட்ரை பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஏஐ வச்சு நல்லாயிருக்கும் அது. நீங்கள் அந்த குவிக் பிளேயில் விளையாடும்போது வந்து பேட்டிங் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பேட்டிங் ஈஸியாக இருக்கணும், அதே மாதிரி விக்கெட் எடுக்கிற மாதிரி பெஸ்ட் ஏஐ வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறோம்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் சேனல் இருக்குன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க மக்களே. ஸோ மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி டைமிங் பண்ணுறேன். போக மாட்டேங்குது பாருங்கள், பால் வந்து அப்படி இதாகும். பவர் பிளேக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இதாகும், ஒரு மாதிரி சாஃப்டாகவும் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இது வச்சுருக்குறாங்க, செட்டிங்ஸ் வச்சுருக்குறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஏஐ பற்றி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் ரன்னிங் இருக்குது பாருங்க, நீங்கள் அதை வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதாகுது, எனக்கு லேக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு ஏஐ செட்டிங்ஸு அண்டு ஈஸியாக பேட்டிங் ஆடுற மாதிரி ஏதோ போட்டு தரேன். நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி நீங்கள் தெளிவு, இல்லாட்டி நீங்களே கஸ்டமாக உங்களுக்கு ஏஐ க்ரியேட் பண்ணுற மாதிரியே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன்.
நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து இதாகும், கரெக்டாக ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த புதுசாக கேமிங் சேனல் பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாகி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வீடியோ பார்க்க வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஏஐ வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அந்த வீடியோவும் ட்ரை பண்ணுறேன்.